இன்னைக்கு 4.5 லட்சம் தேர்தலில், அப்புறம் 17.5 லட்சம், அப்புறம் 30 லட்சம், இப்போ 36 லட்சம். இது 1,20,00,000 ஆகும். இந்த நாடு நமதாகும். இந்த துயரங்கள் இந்த துன்பங்கள்லாம் ஒழியும். நீ கவலையே படாது. நம்ம கையில் தான் இருக்கு. நாம் ஒவ்வொருவரும் போராடணுங்கிற முடிவுக்கு நீ வரணும். யாரோ ஒருத்தருடைய வேலைன்னு நீ போயிடக்கூடாது. என்னைய சொல்லுவாங்க, 3 மணிக்கு படுத்த, 6 மணிக்கு எந்திரிச்சு பயிற்சிக்கு போயிட்ட, இந்த 3 மணி நேரம் உறக்கம் போதுமா அப்படின்னு. உலகத்தில் சாதித்த எல்லாருடைய வரலாறையும் படித்தா மிக குறைந்த நேரம் தூங்கியவனாக தான் இருக்கான். எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் கற்பித்தது என்ன? உறங்காதே, எழுந்திரு, எழுந்திரு, ஓடு. நீ அடிமை, அடிமை உரிமை பெறும் வரை ஓடு. உன் இனம் விடுதலை பெறும் வரை ஓடு, ஓடு. ஒரு நாள் நிம்மதியாக உறங்கலாம். உன்னை ஒருவரும் எழுப்ப மாட்டார்கள் உன் மரணத்திற்கு பிறகு. அப்படின்னா என்ன சொல்றார்? மரணம் வரை ஓடுறாங்கிறார். அப்படி அவர் ஓடினார். அவர் பிள்ளைகள் நாம ஓடணும். எதுவரை? விடுதலை. நம்முடைய ஐயா அப்துல் கலாம் என்ன சொல்றார்? உன்னால் முடியும் வரை போராடாதே, நீ நினைத்தது முடியும் வரை போராடுறாங்கிறார். நீ என்ன நினைக்கிற? தூய தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சி இங்க மலரணும். ஏதோ குறவர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. ஆதி தமிழ் குடி பறையர் குடி தான் தாழ்த்தப்பட்டிருக்கு, ஒடுக்கப்பட்டிருக்கு. நீ என்ன வாழ்ந்துட்டேன்னு சொல்லு, சொல்லு, நீ சொல்லு. ஒன்றும் கிடையாது. அதனால எல்லோரும் சேர்ந்து இந்த பணியை செய்யணும். இது காலம் கையளித்திருக்கிற கடமை, வரலாறு நமக்கு விட்டிருக்கிற பெரும்பணி என்பதை என் அன்பு உடன் பிறந்தார்கள், என்னினும் இளைய என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். அவன் பேசுவான், வியாக்கியானம் பேசுவான். இதெல்லாம் வெல்றதா, இதெல்லாம் போறதா, இவன் அதை பேசிவிட்டான், அதை பேசிவிட்டான், சீமான் இப்படி மேடையில் பேசலாமா அப்படின்னு. இப்போ ஒன்றும் அப்படி பேசலையே. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், எங்கள் ஐயா மருத்துவர் பழனிவேருடைய புத்தகம். அந்த வெளியீட்டில் நான் அப்படி பேசலையே. நீ என்ன மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் பேசினால்தான் உனக்கு புரியும். அதனால தான் அப்படி பேசுகிறோம். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்ததான். உன் எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசுகிறார். கருத்துனாலும் கருத்து, கருவினாலும் கருவி. துப்பாக்கி தூக்கி வரவனுக்கு முன்னாடி போய் பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது. நான் எந்த ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பது எப்போதுமே எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை நீ புரிஞ்சுக்கணும். வாங்க சீமான், வாங்க ஐயா, வாடா சீமான், என்னடா சொல்றான். இதாங்க, இதுதான். புரிஞ்சுக்கிச்சா? இதுக்கு மேலே விளக்கம் கேட்கக்கூடாது. இதுதான் அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பையனை நினைச்சுக்கிறாத. எங்களை இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளோ நாள் ஆடுவாயின் பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற. முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்கள் எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சி தொட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2 தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது உன் மண்டையில் ஆக்கரை போட்டு பேக்கல, நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏதோ என்ன அவரை அசிங்கப்படுத்துறாங்க, ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதியை இப்போ நாகரிகம் இல்லாமல் பேசிட்டார். டே, அவரெல்லாம் நாகரிகமாக பேச சொல்கிறதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயில்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல், அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வலையொலியில் இருக்கு, தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளோ அவசியமாக இருக்கு. என்ன போட்டு கேட்டுப்பாரு. ஏய், ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாச்சிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான். தட்டி பாரு, படம் இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான்
மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை. ரெவல்யூஷன், புரட்சி. இலங்கையில் புரட்சி. ராஜபக்சே அப்பனுக்கு வச்சுருந்தான் சிலை, தூக்கி குப்பையில் தள்ளிட்டான். புரட்சி. சந்திரபாபு நாயுடு வந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சுருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்கே வரலை. நீ பார்த்துக்கிட்டே ரொம்ப ஆடுற, நீ ரொம்ப ஆடுற. பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது ரெண்டு என்கிட்ட இல்லை. அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை. பார்த்து நடந்துக்க, பார்த்து நடந்துக்க. நீ ஒன்றும் கிடையாது. நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணி போடுவ? ஜெயிலில் போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை. ஒரு ஃபோன் தொல்லை இல்லை, ஒரு இது இல்லை. நிம்மதியாக படிப்பேன், நிம்மதியாக குறிப்பெடுப்பேன். எப்போ வெளியில் விட்டே வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. ஏதோ பேசிட்டு அலைகிற நீனு. பார்த்து பண்ணுங்க, நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லை. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பார்த்துக்க. நீ வைதேகத்தந்தா படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல? 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவார். ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க, காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோடு நிற்பார். அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே நிற்பார் அருவாளோட. வரலான்னா ராதாரவி தான் ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. கடைசியாக ஒரு காற்றடிச்சோன்னு சத்துன்னு விழுவார். அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா அவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சிட்டாங்க. போகிறோம்டா கூட்டுறா. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டு பார்ப்போம். தலைவனும் தலைவர் நீங்கள் அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும்போது 3 சீட்டு ஆடிக்கிட்டு இருக்கான். போய் சமையலறையில் பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். எண்ணெய் கேனு சீரக பொட்டலம். அந்த சமையக்கார் உப்பை கூட வாங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஐயோ, இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கில் நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா, கரும்பை வெட்டி நடுவியா? அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள். அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்குன்னு அந்த தாரை அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு சொல்லு? ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேலே பூ போடுறது. எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பார்த்துருக்கியா? செத்தா போடு, உயிரோடு இருக்கும்போதுக்கு போடுற. அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற. இன்றைக்கி பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம். மரியாதை விட்டுரு. பூ உனக்கு பூக்கலை, எனக்கும் பூக்கலை. அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது. விடுறா. அதை போய் இவர் பெருமை. அதில் இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது, கார் சக்கரத்துக்கு போடுறது. இப்படி ஒரு கூட்டம் உருவாகிருக்கு பாருங்க. எல்லாத்தையும் மாற்றணும், ஒழிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திராவிடம் ஒழிகன்லாம் பேசாத, திமுக ஒழிகன் பேசாத, நாம் தமிழர் வளர்க வெல்கன்னு பேசு. கருணாநிதி அவர்கள் ஒழிகன்னு பேசாத, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு. உறுதியா நில்லு. நம்ம வெல்ல போறோம், நம்பிக்கையோடு. முடியாதுன்னு நினைக்காத. நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு.
விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு. முடியும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். முடியாது என்று படுத்தால், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும். முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை பிடிக்கும். எழுந்து நில்லு, பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துரைமுருகன் பாடினா என் தம்பி, வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போனேன். அதே பாட்டை நான் பாடினேன். ஏன் என்னை தொட மாட்டற? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமாக இருக்கு. அதை விட்டு அதனால அவங்க நம்ம அவங்கள பார்த்து பயப்படுன்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்காத. 10 மாதம்தான் இருக்குது 26 தேர்தலுக்கு. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. விட்டாத. சிறை அதை நிறை, வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. ஒன்றும் கிடையாது. சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா. இங்கே பார், திருடன், தாலியாக இருக்கிறவன், கொள்ளைக்காரன், கொலைகாரன், இவனை தாண்டா சிறை சிதைக்கும். எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை, போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க. ஒன்றும் கிடையாது. நேரு மாதிரி இரு. இன்னும் 16 ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள், புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கள்னாரு. புத்தகத்தை நீ நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க கற்றுக்க. ஒன்றும் கிடையாது. நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சி ஜெனரல் அம்பேத்கர். அதை கவனத்தில் வைத்து கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு. பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு. குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிக்கு பொது தொகுதியிலே 16 தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான். அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும். அதனால கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும். இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு களப்பன்றி ஆட்ட வேண்டும். நம்முடைய தாய்க்குடி, அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை. அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று, துணையாக நின்று, அவர்களுடைய அரசியல் வலிமையை, அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்திலே நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம்